Hi friends, welcome back to my channel Karthika Pugar's Passion. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஒரு கலர்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போறோம். வேற ஒண்ணுமே இல்லங்க, எங்க வீட்டு ஓணம் செலிப்ரேஷனை தான் நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விதவுட் எனி டிலே நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். நான் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புதினா சட்னியும் தோசையும் வச்சுட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளா இருந்தால் தான் நம்ம லஞ்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏர்லி மார்னிங்கே என்னோட வீட்டெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேங்க. ஸோ க்ளீனிங் ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச அளவில் சின்னதாக நான் ஒரு அத்தைப்பூ வந்து நானும் என் பசங்களும் சேர்ந்து ரெடி பண்ணிட்டோங்க. ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த ஓணம் ஃபெஸ்டிவலுங்கிறது 10 நாள் நீண்ட ஒரு ஃபெஸ்டிவலுங்க. ஸோ பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அத்தைப்பூ அவ்வளோ அழகாக போடுவாங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தா நம்மளால் கண் எடுக்கவே தோணாது. ஆனால் எனக்கு அந்த அளவுலாம் தெரியாதுங்க. வாசலையுமே அழகாகவே நான் ரெடி பண்ணிட்டேன் அஸ் யூஷுவல். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வரும்போது நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணி நம்ம குட்டீஸுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்தா அது உண்மையிலே ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குதுங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அந்த லுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் லுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேங்க. ஆக்சுவலாக ஓணம் லஞ்சை வந்து சத்யா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ஹார்ட்லி ஒரு 1.5 hours ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வன்பயிறு தோரன் வந்து நான் பண்ணிட்டேன். அந்த காராமணி வச்சு பண்ணுவாங்களா, அது நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோவும் கேரட்லாம் வச்சு ஒரு வெஜிடபிள் அவியல் மாதிரி ஒன்று பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீன்ஸ் தோரனும் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து புளிச்சேரி. இது வந்து மோர் குழம்புன்னு சொல்லுவாங்க தமிழில். புளிச்சேரியும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மாங்காய் சாம்பார், பப்படம் வந்து வறுத்து வச்சாச்சு. பால் பாயசம் கொஞ்சம் செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறமா பிக்கிள். இதெல்லாமே நான் செஞ்சு நான் டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நாங்கள் வந்து வெறும் 4 பேர் தான். ஸோ ரொம்ப மினிமல் அமௌண்ட்டில் தான் நான் பண்ணியிருந்தேன். என்னோடய மொத்த இதுவுமே என்ன இருந்துச்சுன்னா எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் அந்த பொரியல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி எதுவுமே வேஸ்ட்டும் ஆகலைங்க. டேஸ்ட்டுமே நல்லாவே வந்திருந்தது. அதான் அவசரமாக செஞ்சால் டேஸ்ட் நல்லா வரும்பாங்கள்ல, அந்த மாதிரியாக என்னன்னு தெரில, எல்லாமே நல்லாவே வந்திருந்தது. ஓணம் செலிப்ரேஷன் நான் கேரளாவில் இருக்கும்போது எனக்கு இப்போயும் நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வந்து ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அங்கேயுமே 10 days செலிப்ரேஷன். அதுக்கப்புறம் எகெயின் ஒரு 10 days லீவு. வீட்லேயும் ஒரே ஃபங்க்ஷன் மோடு. அப்பா வந்து எங்களை ஃபிலிம்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்து போய்கிட்டே இருந்தது. நெக்ஸ்ட்டு என்னோடய காஸ்டியூம் வந்து இதாங்க. நான் வந்து எனக்கு 2-3 ஓணம் சாரீஸ் இருக்குது. ஸோ எல்லா டைமும் ஒரே டிசைனில் வாங்க வேணாமேன்னு சொல்லிட்டு இந்த தடவை ஓணம் ஃபங்க்ஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த சாரீ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பேஸ்டல் கலர் மாதிரி. இது நான் ரங் ரூப்பில் தான் வாங்கினேன். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்குமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்காக இந்த சாரீ வந்து செலக்ட் பண்ணியிருந்தார். நானுமே அப்படியே ரெடி ஆகிட்டேங்க. ரெடி ஆனதுக்கப்புறமா சாமி அறையை வந்து நான் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே என்னோடய ப்ரேயர் யூனிட்டில் இருக்கிற ஜீசஸ் அவங்களுக்கும் நான் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சுட்டேங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ப்ரேயர் யூனிட் ஃபுல்லாகவே நான் நீட்டாகவே டெக்கரேட் பண்ணியாச்சு. நான் அப்படியே விளக்குமே ஏற்றிட்டேங்க உள்ள. ஆக்சுவலாக இந்த ஓணம் திருநாள் வந்து என்னென்னா ஒரு 10 days லாங் ஃபெஸ்டிவலுங்க. இது வந்து கேரளாவில் இருக்கிற எல்லாருமே ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அறுவடை திருநாள்னே சொல்கிறாங்க. நம்ம எப்படி பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. இது வந்து மலையாள மாதம் சிங்க மாதத்தில் வருது. அது வந்து ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் மாதம் வரை வரும். திருவோணம் நட்சத்திரத்தில் வரும்போது இது வந்து முடியுது. இது வந்து எதனால் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, மகாபலின்ற ஒரு மன்னர் வந்து அவரோட ஆட்சி காலம் வந்து ரொம்ப செழிப்பாகவும் மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருந்திருக்குது. ஸோ அவர் வந்து பாதாளத்துக்கு வந்து மகாவிஷ்ணுவால் தள்ளப்பட்டுட்டார். ஸோ அவர் வந்து மகாவிஷ்ணுகிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருக்கிறாரு, நான் வந்து வருடத்துக்கு ஒரு தடவையாச்சும் என்னோட மக்களை வந்து நான் வந்து சந்திக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து விசிட் பண்ணுற அந்த டேஸை தான் வருஷம் நான் வந்து கேரளாவில் இருக்கிற எல்லாருமே வாசலில் கலர்ஃபுல்லாக பூக்கள்லாம் வச்சு அத்தை பூக்கள்லாம் போட்டு ராஜகீயமான
சத்யா, அதாவது ராஜகீயமான ஒரு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு கொடுக்குற மாதிரியும் அவர் அந்த மகாபலி மன்னனை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரியும் காட்டுறதுக்காக தான் இந்த திருவோணம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் இம்பார்ட்டண்டான களி, அதாவது பிளேஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடம்வலி, அது மாதிரி வள்ளங்களி, இந்த மாதிரிலாம் நிறையாவே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. இது வந்து ஒரு அறுவடை திருநாள், மீன்ஸ் ரொம்ப செழிப்பாக ஐஸ்வர்யமாக இருக்கிற அந்த ஒரு இதைத்தான் சொல்கிறாங்க. நான் வெளியிலையுமே குத்து விளக்கு ஏற்றிட்டேங்க. 5 திரி இருந்தது, ஃபுல்லாகவே நான் ஏற்றிட்டேன். என் பசங்களுமே வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாங்க. எனக்கு இந்த saree ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. மீன்ஸ் கலரும் ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் முடிய எனக்கு ஹார்ட்லி மணி வந்து இப்போ மதியம் 1 மணி ஆயிடுச்சுங்க. சரி லஞ்ச் எல்லாருக்கும் விளம்பிடலாமேன்னு சொல்லிட்டு நான் வாழை இலையில் ஃபஸ்ட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம நான் சொன்னேன்ல அது எல்லாமே நான் ஒவ்வொன்றா சர்வ் பண்ணிட்டேங்க. ஒயிட் ரைஸ் போட்டாச்சு, நெக்ஸ்ட் இந்த பொரியல், இதெல்லாமே நான் ஒவ்வொன்றா போட்டேன். ஆக்சுவலாக ஓணம் சத்யாங்கிறது 18 வகை கூட்டு பொரியல்லாம் வச்சு பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்கிறோம், இல்லாட்டி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோம், இல்லாட்டி நிறைய பேரை இன்வைட் பண்ணி பண்ணுறாருந்தா இந்த மாதிரி பண்ணலாம். இது எங்கள் 4 பேருக்குனால நான் கொஞ்சம் சிம்பிளாகவே நான் முடிச்சுக்கிட்டேங்க. எல்லாமே அழகாக நான் விளம்பிட்டேன். டேஸ்ட்டுமே எல்லாமே நல்லா வந்திருந்ததுங்க. என் பசங்களும் சொன்னாங்க, என் ஹஸ்பண்டுமே சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சிம்பிளாக இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு, எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் காலியாச்சேன்னு சொல்லிட்டு. பாயசம் மட்டும்தான் கொஞ்சம் மீந்தது, ஏன்னா என் ஹஸ்பண்டும் அவ்வளோவா சாப்பிடல. அது இல்லாமல் அது கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு. மார்னிங்கே செஞ்சு ஆஃப்டர்நூன் தானே நம்ம விளம்புனோம், அதனால கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு. ஆனால் நைட்டுக்குள்ளே எல்லாமே காலி ஆகிடுச்சுங்க. நான் வந்து இன்றைக்கி 5 வகை பொரியலும், அதே மாதிரி சாம்பார், புளிச்சேரி, அதுக்கப்புறம் மிளகு ரசம், இதெல்லாமே நான் பண்ணியிருந்தேன். நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி ஓணம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் எல்லோரும் நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா வியூவர்ஸுக்கும் என் ஹிருதயம் நிறைஞ்ச ஓண ஆசம்சைகள். விஷ் யூ ஹாப்பி ஓணம் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் எப்படி ஓணம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் forget to like, share, subscribe and comment my channel. Thank you so much for watching my video. Stay tuned for another video. Bye.